போயிட்டு ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. வாங்க நீங்க போங்க. என்ன சரி, என்னம்மா விருந்துக்கெல்லாம் போறீங்க கல்யாணம் முடிச்சிட்டு? அப்படியே எல்லாம் இது பண்ணுங்க. என்ன காலகாலத்துல எல்லாம் நடக்கணும் இல்ல நாங்க இப்ப இன்னும் அது பிளான் பண்ணவே இல்ல. பிளான் பண்ணலையா? குழந்தைய பிளான் பண்ணலையாம்மா? பண்ணல. பண்ணுங்கம்மா. இல்ல இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் போட்டும். ஐயோ அப்படின்னா நீங்க படவே கூடாது. நீங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? குழலினது யாரினது என்று அவர்கள் படிக்க தெரிஞ்சா படிங்க, இல்ல மூடிக்கிட்டு இருங்க. தேவையில்லாம என்னத்த படிச்சு செருப்படி வாங்கிட்டு போயிருங்க. இல்லம்மா, குழந்தைகளுக்கு பத்தி குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லி பாத்தீங்களா? மழலை சொல் கேக்குறதாமா ஒரு இது உளுந்து வந்து இது பண்ணிக்கணும். ஏன்னா அதெல்லாம் அவர் சொல்லுவாரு. ஆனா அதுக்கா இப்ப பெத்துக்க முடியுமா? காலகட்டங்கள் அப்படி இல்ல, மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இல்ல வளர்க்கணும். அது பிறந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏமா நீங்க பெத்து கொடுங்கம்மா, நாங்க இருக்க, நாங்க வளர்த்துறோம். எங்களோட வேலையை அதுதான். நாங்க அதுதான் ஏங்கிட்டு இருக்கோம்மா. நாங்க அதுக்கு ஏங்கிட்டு இருக்க. நீங்க பெத்து கையில போடுங்க. ஒன்றா கேளுங்க. ஏய் என்ன அந்த பிள்ளை நீ வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணுமா? என்ன இது கல்யாணம் பண்றதா பசங்க எல்லாம் ஊமி ஆயிடுறாங்களே? என்ன நீங்க பொம்பளை வயசுல பேசல? அது வந்து நாங்க கரெக்டா பேசிடுறேன். சரி நான் முடிஞ்சா ட்ரை பண்றோம். பொம்பளை வயசுல பேசல. அத்தை குடும்பம் இந்தாங்க அத்தை, குழந்தைய பாத்துக்கோங்க. நானும் இவரும் இந்த முக்கில ரொம்ப நேரம் வீட்லயே இருக்கனால போர் அடிக்குது. சரி, சும்மா கடையில போய் ஏதாவது சாப்பிட்டு வரோம். சாப்பிட்டு வரீங்களா? பானிபூரி சாப்பிடணும் ஆசையா இருக்கு. இதெல்லாம் குழந்தை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க பண்ணவே கூடாது. நீங்க கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், அப்படி இருக்கணும். அதை பாருங்க. நான் பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பாத்துட்டு வரோம். சரி போயிட்டோம். சரி போலாமா? வாங்க போலாம். வாங்க அத்தை. தேங்க்யூ அத்தை. போங்க போங்க போங்க. அத்தை மட்டும் இல்ல, என் பொழப்பு நான் செத்தேன். அப்பா அத்தை மாதிரி இருக்கணும். வண்டி ஓட்டுறப்ப பைக் ஹலோ அத்தை. ஏம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்குமா? சமாளிக்க முடியல. நீ எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இப்பதானே வந்தோம். எங்க இருக்கீங்க நீங்க? ஏமா போய் எவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு? 5 நிமிஷம் தான் இருக்கு. தெருமுக்கு தான் வந்திருக்கோம். வாங்கம்மா சீக்கிரம். குழந்தை அழுகுதுமா. குழந்தை என்னமா வேலை? வந்துறோம். ஏமா நீங்க பெத்து கொடுங்கம்மா, நாங்க இருக்க, நாங்க வளர்த்துறோம்மா. எங்களோட வேலையை அதுதான். நாங்க அதுதான் ஏங்கிட்டு இருக்கோம்மா. நாங்க அதுக்கு ஏங்கிட்டு இருக்கோம். நீங்க பெத்து கையில போடுங்க. அத்தை இந்த வர்றத வைங்க. மாமா சீக்கிரம் வாமா. வண்டியை திருப்புடா. வண்டியை திருப்புடா. வாங்கம்மா வாங்கம்மா. எங்க போறீங்க? என்னம்மா என்னம்மா போனா போன இடம் வந்த இடமா? குழந்தை உங்களுக்கு இருக்கு. ஞாபகம் தான் போனோம் நாங்க. அப்படிமா? குழந்தை தூங்கிருச்சு. அதுவே தூங்கிருச்சு. அப்புறம் எதுக்கு திருப்பி ஃபோன் பண்ணி நீ வர வேணாம்? இல்லம்மா, குழந்தை திருப்பி அழுதுச்சுன்னா குழந்தை தான் முக்கியம். எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த குழந்தைய வளர்க்கணுமா? என்ன நீ என்ன நகம் வளர்க்கலையா? என்னது என்ன? போமா உள்ள போமா. போமா நடந்துறேன். என்னத்த ஃபீடு இதாயிடுச்சா? ஃபீடு பத்தலத்த வரலத்த. ஆமாத்த ஃபீடே இல்ல. ஆமா என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? இல்லம்மா, அந்த கோயில் சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ண வந்து இது இப்படி வந்து சொல்றா. நம்ம என்ன பண்றது? ஃபீடு பத்தல கலக்கி கொடுக்கணுமா? இது என்ன? இதுக்கு எதுக்கு இந்த பொம்பளை சாமி எல்லாம் கும்பிடுது? இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம். ஐயா என்னம்மா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. அவன் ஒழுங்கா தூக்கல என்ன அப்படி அழுவான். ஃபீடு பத்தல போல் இருக்கு. ஃபீடு பத்தல போல். ஃபீடுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. பத்தல போல் இருக்குமா? அது ஃபீடுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அதுக்கு ஈக்குவலா நான் பேலன்ஸ் பண்ணி நான் சில விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கேன். கொடுத்துட்டு இருக்கியா? ஆமா. என்னவோ தெரியல. நம்ம யாருக்கு எந்த பாவம் பண்ணலாம். நம்ம நல்லா கரெக்டா நல்லா இருக்கும். நமக்கு இப்படி ஒரு நிலைமையா? கடவுளே, என்ன நிலைமை வந்துருச்சு? எதுக்கு இந்த பொம்பளை எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீமா பேசுது? ஏமா என்னத்த இத சாப்பிட்டா இது எதுக்கு நான் சாப்பிட்டா ஃபீட் வருமா? இத சாப்பிட்டா ஃபீட் வருமா? ஃபீட் நல்லா வரலாம். உமட்டற மாதிரி இருக்கா? நல்லாவே இல்ல. அப்படிதான் இருக்கு. சாப்பிடணும். வாந்திர கூடாது. சாப்பிடணும். வாந்திர கூடாதா? அந்த பொருள் நல்லா தான் இருக்கு. இந்த பொம்பளைக்கு சமைக்க தெரியாம கொண்டு வந்திருக்கு. பக்கத்து வீட்டு அக்காட்ட கொடுத்தா நல்லா சமைச்சு கொடுத்துருக்கோம். ஐயோ அத்தை இத கொஞ்சம் சாப்பிடுமா? இத சாப்பிட்டாலும் ஃபீட் வருமா? வரும். சாப்பிடு. நேரம் பொம்பளையா பிறந்தது ஒரு தப்பு. சாப்பிடுமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஐயோ அதெல்லாம் ஃபீட் எல்லாம் ஒழுங்கா தான் வருது. ஒழுங்கா பாப்பா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்ல. புள்ள அழுதால இதுக்கு தான் அழுதுன்னு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. முதல்ல சாலிட ஸ்டார்ட் பண்ணிரணும். இல்லனா நம்ம தலைவலி ஆயி போயிடும். இத கொஞ்சம் சாப்பிடு. அப்பதான் அது பத்தாம இருக்கும். இத சாப்பிடு அத சாப்பிடுன்னு 65 கிலோ இருந்த என்ன 75 கிலோ ஆக்கி விட்டீங்க. இதுக்கு மேல எல்லாம் சாப்பிட முடியாது. அதான் என்னடா வெயிட் அதிகமா போனாலும் பால் இதாகும்ல.
ஃபீடிங் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது போல. அத்தை, ஏதாவது பேசிடுவேன். அதுக்கு இல்லம்மா, அவ்வளவுதான். குழந்தை அப்பா அழுகுறான்ல, அதான் என்ன பத்திர போல ஃபீடு இது பத்திர. என்னடா அது கொடுமையா இருக்கு. 65 கிலோ இருந்தேன், இதை தின்னு அதை தின்னு 75 கிலோ ஆக்கி விட்டாங்க. எக்ஸசைஸ் பண்ணான்னு போனா பச்சை உடம்புக்காரி எதுக்கு எக்ஸசைஸ் பண்றான்னு கேக்குறாங்க. வாக்கிங் போலானா ஐயோ பனி விழுந்துருன்னு வாக்கிங் போறாங்க. ஆமா, வெயில் அடிக்குது வாக்கிங் போறேன்றாங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது? அத்தை, என்னால எல்லாம் நீங்க எல்லாத்துக்கும் நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் நான் அக்செப்ட் பண்ண முடியாது அத்தை. நான் எனக்கு பிடிச்சதுதான் நான் செய்வேன். இது வந்து நல்லா இல்ல. சொல்றது கேளுமா மாமா, சொல்றது உங்க மேல மானாவரியா மரியாதை வச்சிருக்கேன். ஏதாவது கேட்ட பாரு போயிருங்க மாமா. அத்தை போ சொல்லுங்க தவிர. போயிருங்க. அப்படியே பாவம் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறேன். சரிதா, சாப்பிடுறேன். கொடுங்க. சாப்பிடுமா. குழந்தை அழுகிற மாதிரி இருக்குது. குழந்தை விட்டுட்டு வந்துட்டியா? பாக்குறேன். சுந்தரி, சுந்தரி, அத்தை வந்திருக்கேம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? தேவையாது. நான் எப்படி கலக்குறேன் வந்து நல்லா இருக்கேன்னு கேக்குறீங்களா நீங்க? என்னம்மா பாட்டு எல்லாம் தொங்குது? ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்களா? இல்ல சிப்ஸ் போட்டிருக்காங்க. என்னம்மா காமெடி பண்ற? அப்புறம் என்னத கடுப்பேத்துற மாதிரி ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்களா? ஆஸ்பத்திரியா படுத்திருக்கியான்னு சும்மா போட்டுட்டு என்னம்மா அறுத்துட்டாங்களா? அதுதான் சொன்னேன் நான் முன்னாடியே. இங்க அங்கேயும் போவா நட அதை பண்ணுன்னு. குழந்தை நானா ஆசைப்பட்டேன். அது ஒரு வந்துச்சு, பொசிஷன் மாறிடுச்சு, அதனாலதான் எடுத்துட்டாங்க. அப்படி பொசிஷன் ஏன் மாறுச்சு? ஆமா மாறிடுச்சு. சரி விடு, நான் வெளியில நிக்கிறேன். எதுனா உன்ன கூப்பிடுமா? சரி சரி. எப்படி இருக்க? நல்லா இருக்கீல்ல? போயிருக்கத்த நீங்க தயவு செஞ்சு சொல்றேன். நானு எங்க அம்மா என்ன வர சொல்லுங்க. எங்க அம்மா எங்க போச்சு? எங்க அம்மா வா, உங்க அக்கா நிலைமை பாரு. வா, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அதுல இருந்து இப்படிதான் தூக்கமா தூங்குறா. தூங்கி தூங்கிதான் ஆபரேஷன் இரு. எந்த எழுப்போம்? சுந்தரி, எந்திரி. சுந்தரி, எந்திரிமா. ஆபரேஷன் பண்ணாம தூங்கிக்கிட்டு தான் இருக்கா. 2 நாளா தூங்கிட்டு தானே இருக்கா. தூங்கிக்கிட்டே இருந்தா டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. டாக்டர் MBBS சொல்லிட்டாங்க. இப்ப என்ன இல்ல சும்மா சொல்றேன். நான் டாக்டரே வந்து தூங்கட்டும்னு வாக்கப்பட்ட மாதிரி குடுத்துட்டு போயிருக்காங்க. தூங்க ரெஸ்ட் எடுங்கட்டு போனா வந்து 7 மணி பேசிக்கிட்டே இருக்கு. தாலி நல்லா இருக்கீங்களா இருக்கீங்கன்னு கேட்க கூடாது. வந்தோம்னா ஆஸ்பத்திரிக்கு எப்படி இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு விசாரிக்கணும். அக்கா ஆபரேஷன் பண்ணாங்களா? வலிச்சதா உங்களுக்கு? இல்ல குளுகுளுன்னு இருந்துச்சு. இப்படி வாய் அதிகமா பேசுறா அவ. எது ரொம்ப பேசுறா. இது முன்னாடி பேசினாலதான் இந்த நிலைமையில இருக்கா. போகமா அந்த பக்கம் போகமா. இப்ப எதுக்கு பாத்துக்கவா? குழந்தைய பாப்போம். வா. எங்க அம்மா எங்க போச்சு? எங்க அம்மா வந்து ஏமா எங்க போட்டு போக்காம பாருங்க. உங்க அம்மா உங்களுக்கு வந்து இந்த முறை செய்யணும்னு சொல்லி ஆப்பிள் இதெல்லாம் குழந்தை பிறந்து தட்டு வச்சு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்புறம் தட்டை வச்சு கொடுக்கணும், அதை வச்சு கொடுக்கணும். பாரு குழந்தைய பாரு, குழந்தைய தூக்கி பாரு. அக்கா கிட்ட நான் 100 தடவை சொன்னேன், இவ்வளவு மாதிரிலாம் நீ இருந்துராத. எப்பவுமே பொம்பளைங்க இங்கிட்ட அங்கிட்டு எட்டு வச்சு நடக்கணும், குடத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க நடக்கணும். ஒரு வேலையும் பண்ண மாட்டான். அதனாலதான் இப்படி வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கு. இவ்வளவு மாதிரி மட்டும் இருந்துராத. பெரிய ரோக்கு அவ. அதான் ட்ரிப்ஸ் போட்டு தொங்க விட்டுருக்காங்க. என்னம்மா சைலண்டா பேசுறேன்னு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. கேக்குதா? சத்தமா சைலண்டா பேசுறீங்க. இதெல்லாம் என்ன? பேஷண்டோட ஒருத்தர் இருந்தா போதும், எல்லாம் வெளியே போங்க. என்ன கம்பவுண்டரே எல்லாம் வாய்ஸ் மட்டும் கேக்குது? CCTV பார்த்து நாங்களே பேசுறோம். ஓ, இவெல்லாம் மிமிக்ரி பண்றா. டென்ஷன் ஆயிட்டா. வா போயிடுவோம். வா போங்கம்மா, வெளியே போங்க. பாத்துக்கிறேன் போமா. ஐயோ என்ன இந்திராணி, என்ன எனக்கு ஒரு சந்தேகம். எந்த டாக்டர்கிட்ட போறதுன்னு நான் யோசிச்சுட்டே. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. அவளுக்கு உங்க அக்காளுக்கு வந்து நான் படிச்சு சொன்னேன். அக்கா நான் சொல்றதெல்லாம் கேட்கவே மாட்டேன்னு இருந்தா. சொல்றேன்னு ஒத்த கால்ல அப்படி நின்னா. அதனால பலனை இன்னைக்கு அவ அனுபவிக்கிறா. மூத்த பிள்ளைய வந்து இப்ப ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்னா அடுத்து பிறக்க போற புள்ள பூரா ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். கண்டுபிடிச்சாங்கல்ல ஐன்ஸ்டீன். எங்க அத்தை ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அந்த பக்கம். வேற ஏதாவது பேசுங்க. குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த டாபிக்கே வந்துகிட்டு இருக்க. சுத்தி எனக்கு டென்ஷனா இருக்கு. எனக்கு ஏதாவது பேசு. அந்த புண்ணு ஆறல, அந்த கடுப்புல தெரியறாவ. அவ கிடக்கா. உனக்கு நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. சொல்லுங்க. நாளா பழிச்சு நான் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கக்கூடியவ. நாளா வீட்டுல இருக்கிறதுக்கு தான் கேட்க மாட்டேங்குது. நீ கேளு. நான் கேக்குறேன். 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு ஒரு மருமகன். இந்த டாக்டர் இருக்காரு பாத்தியா, அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரே ஆம்பளை பையன்களா பிறப்பாங்க. உனக்கு ஆம்பளை பையன் வேணுமா? பொம்பளை பிள்ளை தானே வேணும். பொம்பளை பிள்ளை வேணும்னா நான் பர்டிகுலர்லி மதுரை பக்கத்துல இந்த டாக்டர் இருக்காரு. அவரை பாத்தீங்கன்னா அவர் பொம்பளை பிள்ளை மட்டும்தான் பிறக்கும். அவர் பிரசவம் பார்த்தாலே பொம்பளை பிள்ளை. அந்த மாதிரி ஒரு கைராசி அவருக்கு. எப்படி அது குழந்தை டாக்டர் வச்செல்லாம் மாறுமா? புதுசா இருக்கு தானே அது. நான் இவளுக்கு சொன்னேன், இந்த ஆஸ்பத்திரியில வந்து ஆம்பளை பையன் தான் பிறக்கும். ஆம்பளை பையன் தான் பிறந்துச்சு. பிரெடிக்ஷன் கிங் நானு. என்கிட்ட வந்து என்ன யார் வேற வேலை இருந்தா பாரு. என்ன ஏமா என்ன நான் ஏதோ வெட்டியா பேசுற மாதிரி பேசுற நீ? நான் எவ்வளவு பிரெடிக்ட் பண்ணி சொல்லி இருக்கேன். நீ டாக்டர்கிட்ட போனா போதுமா? எல்லாம் நான் சொல்ற மாதிரி நடக்கும். நீ போமா. நீ வீட்டுக்கு போ. அத போங்க, உள்ள போங்க. போங்க வேதா போங்க. எட்டி நான் பேசிக்கிட்டு டார்ச்சர் பண்றாங்க வீட்டுல.